கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 42:1. மானானது நீருடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆம் ஆண்டவருடைய தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை, மானானது நீருடைய வாஞ்சிக்கிறது போல இந்த மாதத்தில், இந்த புதிய நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நீங்கள் ஆண்டவரை வாஞ்சித்து பாருங்கள், ஆண்டவரை தாகித்து பாருங்கள், உங்கள் வாசல்கள் திறக்கப்படும். தாகம் உள்ளவர் மேலே தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஆண்டவரை தேடுறவர்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. சிங்க குட்டிகள் குறைவுபட்டு போகும், ஆனால் கர்த்தரை தேடுறவர்களுக்கு குறைவு இருக்காது. ஸோ மான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜீவி. அதற்கு தண்ணியினுடைய மனத்தை ரெக்கக்னைஸ் பண்ணி காட்டில் இந்த ராஜாமார் என்ன செய்வாங்கன்னா, தண்ணி இல்லாத அந்த காட்டில் ராஜாக்களும் அவர்களுடைய டீமும் மாட்டிட்டுனா இந்த மானை அவுத்து விடுவாங்களாம். அது தண்ணி மனம் எங்கேருந்து வருதோ ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட அது கண்டுபிடிச்சி போயிருமா. அப்போ இந்த ராஜாவுடைய டீம் என்ன செய்யும், அப்படியே அந்த பாலைவனத்தில் அவங்கள அந்த மான்களை ஃபாலோ பண்ணி போனால் தண்ணி உள்ளதை கண்டுபிடிச்சிருமா. அப்போ இந்த மானுக்கு தண்ணி மனத்தை கண்டுபிடிக்க முடியுதுன்னு அநேக முதியவர்கள் சொல்லுவாங்க. இதே போல் தேவச்சனமே, நமக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணி எங்கே இருக்குது? ஒரு ரட்சிக்கப்பட்டவன் என்னதான் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு லாரி டிரைவராக இருந்தால் கூட, டைமே இல்லாட்டி கூட இரவும் பகலும் லாரி ஓட்டக்கூடிய நிலைமை, வண்டிகள் ஓட்டக்கூடிய நிலைமை, பிஸியாகவே இருந்தாலும் அவங்க இருதயம் இந்த ஜெபம் என்ற பரிசுத்த ஆவியின் தண்ணிக்கு ஏங்கி கொண்டே இருக்கும். எங்கடா ஜெபம் நடக்குது, எங்கே தான் மொழியரவு ஜெபம் நடக்குது, எங்கே விடுதலை ஜெபம் நடக்குது. ஒரு போஸ்டரை பார்த்துக்கிட்டே போவாங்க, ஓ இங்கே நடக்குதா, ஆன்லைனில் பார்ப்பாங்க. இப்படி அவங்க தாகம் இருக்கிறதுனால ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. சண்டே சர்வீஸ் அன்னைக்கு கூட அவங்களுக்கு லாரி ஓட்டுற பயணம் இருந்தாலும் அதிகாலையிலே போய் ஒரு சபையில் அட்டன் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கே போய் அட்டன் பண்ணிவிட்டு 6:30க்கு முடிச்சுட்டு திரும்பி ஓட்டத்துக்கு போவாங்க. என்ன ஆனாலும் கர்த்தரை விட்டு பிரிய மாட்டாங்க. தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டு நம்மளோடு பேசுகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. குறைவு இருக்கிறது போல இருக்குதா, நிறைவு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை நிறைய பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தை நிரம்பி வழிய பண்ண போகிறார். குறைவு இருக்கிற இடத்துல அவர் நிறைவாக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி செபிங்க. அன்பான ஆண்டவரே, தாவீது ராஜா சொல்லுகிறது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு இந்த மக்கள் ஒவ்வொரு பேரையும் சொல்ல வைங்கப்பா. ஒவ்வொரு பேரும் அவர்களுடைய இருதயத்தில் இருந்து நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை, சாரிபாத் விதவை வீட்டில் நிறைவை கொடுத்தீரே, இன்னைக்கு எண்ணெய் மாவெல்லாம் நிரம்பி வழியட்டும். உங்கள் பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எதில் குறைபட்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மதிப்புக்குரிய ஒவ்வொரு பேருக்கும் நிறைவு உண்டாக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங்கில் ஒரு சின்ன தம்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் நிறைவை கர்த்தர் தருவார், உங்கள் அப்பாவை கர்த்தர் தொடுவார், உங்கள் அம்மாவை கர்த்தர் தொடுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார், நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார். சிஸ்டர் ரோசி, கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். இந்த பேரையுடைய சகோதரியை நான் ஆவியில் பார்க்கிறேன். வாசன்னு ஒரு பேரை நான் பார்க்குறேன். இந்த 2 பேரும் ஆவியானவர் காட்டுகிற ஒரு பேர். ஹல்லேலூயா. லேகோ ஷாதா லா ரா பா 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 லியாந்தா லா ரா பா பா பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் தொடுகிறார். எந்த போராட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் மாட்டி தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொரு பேரையும் திருப்தி ஆக்குகிறார். உங்கள் இருதயம் திருப்தி ஆகும். இந்த ஆண்டு நீங்கள் செழித்திருக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, திருப்தியாக்கி நடத்துங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாயார்கள், கண்ணீரோடு இருக்கிற தாயார்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு இருக்கிற தகப்பன்மாருடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. எல்லாருடைய ஜெபங்களும் பதிலாக மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இன்று இரவு இந்த புதிய மாதத்திற்கான ஜெபம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. நம்ம இந்த மாதத்தில் ஆவியானவர் நடத்துகிற பாதையை அறிஞ்சு கொள்வோம். கர்த்தர் பேசுகிறத உணர்ந்து கொள்வோம். நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளையும் ஆராதனையும் பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷமாக ஜெபத்தை குறித்து ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார். அதில் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன், ஆமேன்.